الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவனால் முழுமைப்படுத்தப்பட்டு அவனுடைய அருளும் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். உலகில் எவ்வளவோ பேர்கள் கோடான கோடிகளும் படை பரிவாரங்களும் பணபலங்களும் உடையவர்கள் எல்லாம் ஈமான் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு ஹிதாயத்து கிடைக்காமல் அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் பிறப்பாலே தாய் தப்பன் முஸ்லீமாக பிறந்திருந்தாலும் அல்லது இடையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அத்தனை சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். யார் பரம்பரை முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ் சொன்னார், அன்பு வரலும் அன்பு என்று சொன்னார். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு நபித்தோழர்களும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அதனால நாம இஸ்லாத்துல தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் நினைக்கிறது தப்பு. இவரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு என்று சாதாரணமாக நினைப்பது தப்பு. நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேனா? இதுதான் கேள்வி. ஒரே கேள்விதான் மட்டும் இருக்கணும். என் தாய் தப்பு முஸ்லீம் தான். ஆமா, என் குடும்பத்துல பாத்திமா, முஸ்தபா, மும்தாஸ் நல்ல நல்ல பேர்லாம் இருக்கு. நான் முஸ்லீமா? நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேனா? அப்படி இருந்தால் அல்லாஹ்விடம் நற்கூலி பெறுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? இதுதான் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்க போது திடுக்குன்னு எழுந்துச்சு. நடுராத்திரி, அவங்களே 2 மணிக்கு வச்சு தொழக்கூடிய ஆளு. அதுக்கு முன்னாடியே எழுந்துச்சு உட்காந்துருக்கிறாங்க. வேத்தூர் உறுத்து போயிருக்கு. ரொம்ப கவலையா இருந்தாங்க. அவங்க எழுந்திருந்த வேகத்தை பார்த்து ஆயிஷார் எழுத்திருக்காங்க, அல்லாஹ்வின் தூதர் ஏன் இப்படி எழுந்திருக்கீங்க? முகமெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்க, என்ன விஷயம் கேட்ட உடனே, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி நான் பார்த்தேன். இந்த உலகை அழிப்பதற்காக சூர்வுதக்கூடிய வானவர் தன்னுடைய எக்காலத்தை வாயில் வைத்துக் கொண்டு உயரத்தில் இருந்து கொண்டு கீழே பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும், நான் எப்பொழுது ஊதுவேன் என்று தயாராகிவிட்டார். அவர் உலகத்தை அழிப்பதற்கு தயாரான பிறகும் நான் எப்படி கவலை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்க முடியும் கேட்டார். சுப்ஹானல்லாஹ், கடுமையான ஒரு விஷயம் அது. அப்ப இந்த உலக அழிவு என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்ல போகிறது. அது நிகழ்ந்து விட்டால் யாரும் தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நாள் வர இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு நாள் வரவிருக்கிறது என்பது முஸ்லிம்களுக்கு தெரியும். நம்புறாங்களா?
தெரிந்திருக்கிறது வேற, நம்புறது வேற, ஏற்றுக்கொள்வது வேற. மூணை மட்டும் குழப்பக்கூடாது. தெரிந்திருக்கணும், தெரிந்திருந்தால் நம்பணும், நம்பியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூன்றும் தான் ஈமானுடைய அம்சம், பிரதிபலன். இந்த மூன்றுமே இருக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு கேமத்தினால ஆமா, கேமத்தினால ஆமா, என்னமோ சந்தையில கருவாடு வாங்குற மாதிரி சாதாரண ஒரு வார்த்தை என்னன்னு தெரியாது மக்களுக்கு. அல்லாஹ்வுக்கு அந்த காட்சியை பார்த்து விட்டு திடுக்கிட்டு எழுந்தார்கள். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், நபியே நீங்கள் எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். மக்கத்து காவிரிகளை பத்தி சொல்றான். அது பொதுவா எல்லா காவிரிகளுக்குமே பொருந்தும். இருந்தாலும் நீங்கள் அவர்களிடத்தில அழைப்பு கொடுங்க. இது ஒரு முரண்பாடான விஷயம். அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு நல்லாவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுதான் அவங்கள அழைக்கணும். வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்களை எதுக்கு அழைக்கணும்? இது நம்ம வேற ஒரு காரியத்தில் செய்வோம். அதை நான் 2வது சொல்றேன். அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்லுதான், நீங்கள் அப்படி அழைக்காம இருந்துட்டா நாளை மறுபடி நாள் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லி இருந்தா ஈமா கொண்டிருப்பேன் என்று அவர்கள் என்னுடைய கருணையை கொண்டு என்னிடம் பாதுகாப்பு தேட முயல்வார்கள். எனவே அவர்களுக்கு மறுமையில அந்த வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் எச்சரித்து அலையுங்கள். அவர்கள் மீளமிடம் என்னிடம் இருக்கிறது, அவருடைய கணக்குகளும் ஏடுகளும் என்னிடம் இருக்கிறது. நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட போய் எச்சரிக்கை செய்ய. அதான் இன்னமா அந்த முதக்கி, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான். எதாயத்தை கொடுக்குற ஆளுகளேன்னு அதுக்கு அர்த்தம். எதாயத்தை நான் தான் கொடுப்பேன், அவங்களுக்கு எதாயத்து கிடையாது. இருந்தாலும் மறுமையில் அவர்கள் தப்பிவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நூன் 50ஆம் அத்தியாயத்தில் சொல்றான், மேலும் சூர் என்னும் அந்த எக்காலம் ஊதப்படும், அதுதான் அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்யப்பட்ட நாளாகும். அந்த சூர் ஊதப்பட்டு விட்டார், அவர்கள் எது வராது என்று எது நடக்காது என்று நம்ப மறுத்தார்களோ, நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ, அந்த அச்சமூட்டப்பட்ட நாள் அந்த எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் வந்துவிடும். இந்த வசனத்தை தான் அல்லாஹ்வுடைய தன்னுடைய காட்சியா பார்த்து சொல்றாங்க. நான் பார்த்தேன், வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பொதுவா வாயில ஒரு குழல் வச்சிருப்பான், ஊதும் போது எப்போ வைப்போம், ஊதக்கூடிய நேரம் வந்தா தான் வைப்போம், இல்ல நேரம் செஞ்சிருவோம், கீழே வச்சிருப்போம். அவன் ஊதக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது என்பதுதான் அந்த ஹதீஸ் குறிக்கு. வாயில வச்சுக்கிட்டு தயாரா இருக்காரு. இந்த பூமி அழிக்கப்படுவதற்கு தயாராகப்பட்டு விட்டது, நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும் என்று 1400 வருடங்களுக்கு முன்னதாக அல்லாஹ் எச்சரித்தபடி இன்னைக்கு நாம அதை தாண்டி வந்திருக்கின்றோம் என்றால், நாமும் கியாம நாளும் அல்லாஹ்வின் தூதரும் கியாம நாள் இருந்ததை விட மிகவும் அருகாமையில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டால் அதை தொடர்ந்து வரக்கூடிய 10 அடையாளங்களை தவிர மற்ற எல்லா அடையாளங்களும் முடிந்து விட்டன. அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையினுடைய அடையாளமாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, விபச்சாரம் பெருகிவிடும், மது அருந்துவது குற்றமாக ஆக்கப்படாது, கொலை பெருகிவிடும். அடிஷனலா ஒரு விஷயம் கொலை பத்தி சொன்னாங்க, கொல்லுபவனும் கொல்லப்படுபவனும் ஏன் கொல்கிறோம், எதற்காக நாம் சாகிறோம் என்பது தெரியாமலே சாவார்கள். இது அப்ப இந்த ஹதீஸுக்கு பெரிய பொருள் கொள்ள முடியாது. இது நம்ம கொஞ்சம் அறிவு கொண்டு சிந்திச்சா அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தெரியும். கொல்றவனுக்கு ஏன் கொல்றோன்னு தெரியாதான், சாகுவனுக்கு இவன் ஏன் என்ன கொல்றான்னு தெரியாதா. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும், இவன் எனக்கு என்ன கொல்ல வர நினைச்சுக்கிட்டு போய் செத்துருவான். என்ன சம்பவம் தெரியுதா, கூலிப்படையால் கொல்லப்படுபவர்கள். கூலிப்படைக்கு என்னது, போட்டா கொடுத்து இவனை கொல்லுப்பா, அவனுக்கு இத்தனை லட்சம் கொண்டுவான். கூலிப்படைக்கு அவனுக்கு எது பகம் உண்டா, கிடையாது. அப்போ இவன் எதுக்கு என்ன கொள்ளுதான் நினைச்சுக்கிட்டு கொல்லப்படுவான். அவனுக்கு ஏன் வேற ஆளு. அந்த காலத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு புதிய ஆட்சி 38வது நாள். நேற்று வரைக்கும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்று 37 நாட்கள் நேற்று ஈவினிங்கோட முடிந்து விட்டது. முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்சியினுடைய சாதனையாக இதுவரைக்கும் 130 கொலைகள் நடந்திருக்கிறது, தொடர் கொலைகள், 170க்கும் மேற்பட்ட கற்பழிப்புகள். இதில் பல கற்பழிப்புகள் சிறு குழந்தைகள், பாலியல் வன்கொடுமை, அதோடு சேர்ந்து கொலை,
என்று வரிசையாக பட்டியலிடுகிறார்கள். எங்க பத்திரிகையாளர் முன்னால 37 நாள் சாதனை இந்த ஆட்சியினுடைய. அதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்புல ஆட்சி விரும்புறாங்க இல்லையா, மாற்ற வேண்டும் என்ற சொன்ன அந்த அதிபுத்தி ஜீவிகள், அந்த அறிவாளிகள் சொல்றாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நாங்க ஆட்சிக்கு உடனே நிறுத்திட முடியும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கொலையும் கற்பழிப்பும் மலிந்து விட்டது. இதான் அல்லாஹ் தூர் சொன்னது. கொலை பெருகிவிடும், விபச்சாரம் பெருத்துவிடும், மது அருந்துவது பாவமாக கருதப்படாது, கவர்மெண்டே செய்வான். தாய் போல் இருந்து தாய்ப்பால் ஊட்ட வேண்டிய அரசு மது அரக்கனாக இருந்து மதுவிட்டு பார்க்கக்கூடிய மானங்கட்ட அரசாக இருக்கும். மது பெருகிவிடும், குற்றமாக கருதப்படாது. மதுவிலே மூழ்கி சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையால் வெளியே வந்தது. நீங்கெல்லாம் இன்னைக்கு தனியா காய்ச்சினா போலீஸ் குடிச்சிடும், நாங்க வைக்கிறதான் நீங்க வாங்கி குடிக்கணும். எப்படி நாம நோட்டு அடிச்சா கள்ள நோட்டு, கவர்மெண்ட் அடிச்சா நல்ல நோட்டு. அப்ப கவர்மெண்ட் வித்தா நல்ல சாராயம், நாம காய்ச்சினா கள்ள சாராயம். இதுதான் இவங்க இருக்க விளக்கம். நீ எல்லாம் காய்ச்ச கூடாது, நாங்களே தருவோம் காய்ச்சி சாவுங்க என்று சொல்லி விற்கக்கூடிய இதுல எந்த ஆட்சியாளர்களும் எந்த கட்சி விதிவிலக்கு இல்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா, நீங்களாம் மறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. மதுவிலக்கு அமல்ல இருந்ததை மதுவிலக்க வேண்டாம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? மதுக்கடையை திறந்தது யார் தெரியுமா? மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுடைய டாக்டர் எம்ஜிஆர். அவர் தான் மதுவிலக்கை உடைச்சு மதுக்கடை திறந்தவர். அதை ஒருங்கிணைத்து டாஸ்மார்க் என்ற புனித பெயரால் கொண்டு வந்தவர் அம்மையார். அதுக்கு பேர் பின்னர் அவங்க எல்லாம் செஞ்சாங்க, டீலர் அண்ட் டீலர்ஷிப், பார்ட்னர் அண்ட் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்துகிட்டு நடக்க. அது மொத்தம் நீ ஆட்சியாளர்கள் வாங்கிடுங்க, அந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கை தரவில்லை, எல்லாரும் ஒண்ணுதான். பிராண்டு தான் வேற, லேபிள் தான் வேற, எல்லாம் ஒரே மாவில் ஊற வைக்கப்பட்ட பலகாரங்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, கொஞ்சம் கூடுதல் உறவு இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்றோம்னா, அரசியலுக்காக இல்லை, அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அரசாங்கமே மதுவை விற்கக்கூடிய காலத்துல அரசாங்கமே கதறல, எனக்கு காதலுக்கு 3 வயசு பிள்ளைய கூட்டு 4 பேர் சேர்ந்து 3 வயசு பிள்ளைய 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை. என்னடா பாலியல் வன்கொடுமை 3 வயசு பிள்ளைகிட்ட செய்து அதை எரித்து புதைக்கிறார்கள். இது நம்ம வீட்டுல நடந்தா ஏத்துக்கிட்டோமோ, நம்ம வீட்டுல நடந்தா போக சரியா வரும். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், டே 35 36 37 கவுண்ட் பண்ணி போயிட்டு இருப்போம். நாட்களை ஒரு தாயை யார் கடத்தி கொண்டு போய் கொலை செய்திருந்தால், நீ என்ன ஆட்சியை ஆதரிச்சு கொடுக்கனா இருந்தால் நீ இதை சரிகல்வாயா? உடைய தங்கையை 10 பேரை கொண்டு போய் வன்புணர்வு செய்து அங்கும் சிதைத்து கொல்லப்பட்டால், இப்பதான் நாங்க ஆட்சி வந்திருக்கோம், எங்க தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பாலியும் சாதாரணமான என்று சொல்லுவாயா? நீ தாய்ப்பால் தான் குடித்தாயா அல்ல ரத்தத்தை குடித்தாயா? கேவலமான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை நாம இருக்கிறோம். இப்ப இவங்களை எல்லாம் திருத்த முடியுமா? முடியாது. ஆனால் மாண்புமிகு முதல்வர், இப்போ முதல்வர் போஸ்ட்ல இருக்க ஒரு முதல்வர் சொல்றாரு, என்னதான் அரசு இருந்தாலும் தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால்தான் குற்றத்தை தடுக்க முடியும். இதை தாண்டா ராஜா நாங்க 1400 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், தனி மனித ஒழுக்கம். அதை சாதித்து காட்டுறதுதான் இஸ்லாம். தான் இவை யார் பத்து பிள்ளையே கொண்டுதான், சஹாபாக்கள் தான் பத்து பிள்ளையே கொண்டவங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. யார் பத்து பிள்ளையே கொள்ற கூட்டம் இப்ப இருக்கு. உங்களை விட கொடூரமான ஒரு கூட்டம் இருந்துச்சு. சொந்தமாக வீட்டில சாராயம் காய்ச்சி குடித்துக் கொண்டு யார் பெரியார் என்பதற்கு, யாரிடம் அதிகமான மது இருக்கிறது என்பது அவர்கள் தான் சமுதாயத்தில் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். பெண் குழந்தைகள் பெற்றுவிட்டால் கேவலமாக எண்ணி உயிரோடு புதைத்த அந்த காலகட்டம். அந்த இருண்ட காலத்தில் இருந்த வறண்ட இதயங்களுடைய கடுமையான மனிதர்கள் தான் உலகிற்கு புனிதர்களாக காட்டப்பட்டார்கள். அப்ப என்ன நடந்துச்சுங்க? அதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை தான் நாம ஏற்றிருக்கிறோம், அந்த இஸ்லாத்தை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாம் நம்மிடம் இருக்கிறது, நமக்குள் மாற்றம் வந்ததா? இப்ப நீங்க முஸ்லிம்கள்ல பாத்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்ன 10-15 வருஷத்துக்கு முன்னால மகளால ஒரு 2 பேரை ஒரு ஆள் குடிக்கிறது பெரிய விஷயம். குடிச்சாலும் ராத்திரி 10 மணிக்கு மேல 10 தான் வீட்டுக்கு வருவான்.
வந்தாலும் வீட்டுக்காரி விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு வாசலில் வச்சு உள்ள விட மாட்டான். இன்னைக்கு எப்படியே போச்சு, நம்ம முஸ்லிம்கள் இடத்துல மது அருந்து பழக்கம் சாதாரணமாக கொண்டு வருகிறது. உபச்சாரம் சாதாரணமாக ஆகிக்கொண்டு வருகிறது. இவங்க கூடத்தான் நம்ம வாழுறோம், நாம வாழ்ந்துட்டு போயிருவோம். நம்ம பிள்ளைய இவங்க கூடத்தான் விட போறோம், நம்ம வாரிசுகள் இவங்க கூடத்தான் இருக்க போறாங்க. என்ன பாதுகாப்பு? ஒண்ணு அவன் திருந்தணும். அவன் திருந்த வரைக்கும் உங்க எல்லாம் மின்ச வாங்கலாம் சந்தேகம் ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னா, அவர்களிடமிருந்து நாம் பாதுகாக்கப்படவிட்டால் பரவாயில்ல, நாமளும் அவர்கள் மாதிரி ஆகிவிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். பாதுகாப்புனாக்கள் ஆமா உண்மைதான் முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், நாம அவர்களை போல் ஆகிவிடக்கூடாது. அதற்கு இஸ்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒவ்வொரு இதயங்களிலும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நான் ஒரு 3 நாள், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி, ஜும்மாவுடைய நாள். செவ்வாய்க்கிழமை ஒரு சகோதரர், எனக்கு ரொம்ப நெருக்கமான சகோதரர், மாற்றுமா சகோதரர், உண்மையிலே ஜென்டில்மேன், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகல, நல்ல மனுஷன், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அவரை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாருன்னா, நம்ம சலாம் தான் சொல்ல மாட்டோம், அவர் கையை காட்டுவாரு. கையை காட்டவும் முகம் அவ்வளவு மலர்ந்த முகமாக இருக்கும். அவர் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த நபர்கிட்ட ஒரு உட்கார்ந்துக்கிட்டு காலுக்கெல்லாம் அந்த ஷூலாம் மாட்டிக்கிட்டு அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னையா காலம், நல்லதுக்கே காலம் இல்லையே, நல்லவன்லாம் நல்லா வம்பா போறான், பலனே இல்லை, கெட்டவன் பூரா நல்லா இருக்கானே, இது எப்படி நம்ம அந்த கடவுளை நம்ம நம்புவோம், என்ன கடவுள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா, இந்த உலகத்துல எதுக்குமே முழுமையான கூலி கிடைக்காத ஒரு விஷயத்தை விளக்கிங்க. அதே எப்படி இந்த உலகத்துல கூலி கிடைக்கலாம்? அப்ப என்ன அப்படின்னாரு, அதுக்குத்தான் இன்னொரு இடம் இருக்கு, மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல ஒரு கொலை செஞ்சா அவனை எத்தனை ட்ரிப் தூக்குல போடலாம்? ஒரு தடவை போடலாம். அவனை கற்பழிச்சிட்டு கொலை செஞ்சான், எத்தனை ட்ரிப் போடலாம் தூக்குல நம்ம போட மாட்டோம், அது வேற விஷயம். ஆட்சி மாறும்போது காட்சி மாற வேண்டும், குற்றவாளிகள் காக்கப்படுவார்கள், குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அதை போல விளக்கிட்டுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப 10 கொலை பண்ணவனை எத்தனை தூக்கலோட முடியும் கேட்டா, ஒரு ஆம்பம் இல்ல, அவனுக்கு ஒரு கதான போட முடியும், அப்பவும் போட மாட்டான், வேற விஷயம். போட்டா தின்று போட முடியும் இருக்கா? அப்ப எப்படி இந்த உலகத்துல நீதியே கொடுக்க முடியும்? ஆமா, இப்படி ஈஸ்வரமானவே இல்லையே. அதுக்குத்தான் இறைவன் சொல்றான், நீங்கள் மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிரு நினைக்காதீங்க. சரி, சொர்க்கம் வராத நம்புறீங்களான்னு கேட்டேன். ஆமா நம்பணும்ல அப்படின்னாரு. அது எங்க ஊட்டியில இருக்கா, கொடைக்கானல் இருக்கா, எங்க இருக்குன்னு கேட்டேன். சொர்க்கம் இருக்கு, அதான் எங்க இருக்கு சொல்லுங்க எனக்கு. அவர் என்ன பண்ணி மேல அவர் உட்கார்ந்துருக்காரு, நிக்க என்ன பண்ணி மேல மாதிரி நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. கடவுள் நம்பிக்கையின் மறுபக்கம், நாணயத்தின் ஒரு பக்கம் இறை நம்பிக்கை என்றால் நாணயத்தின் மறுபக்கம் சொர்க்கம் நரகம். ஒன்றை ஏற்று மறுமை, அது மர்ம சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை ஏற்று மறுமையை மறுத்தால் அவன் காபியர், அவன் சொர்க்கம் நரகம் இந்த பூமியில இல்ல. அப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறார். அடுத்து மரணத்திற்கு முன்னால் அது படைக்கப்பட்டிருக்கு, தனியா இருக்கும். அங்க நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகம் இருக்கும். இதை நீங்க விளங்கி கொடுங்க. இது விளங்கிக்கிடாம போய் சேர்ந்துடாதீங்க. நீங்க நினைக்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் எதையுமே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, கூலியா கிடைத்து விடாது, கொடுத்து விட முடியாது, அந்த இடத்துல இல்லை. அதனாலதான் இறைவன் அப்படி ஒரு சூழ்ச்சியை செய்து வச்சிருக்கின்றான் இந்த உலகத்துல. அப்ப இறை நம்பிக்கை என்பது யார் எப்படி இருந்தால் நான் சரியாக இருப்பேன், ஏனென்றால் என்ன என் இறைவன் விசாரிப்பான் அப்படின்னு. விசாரிப்பாங்களா? எப்போ விசாரிப்பான்? அப்பதான் நான் அவருக்கு சொன்னேன், இந்த வசனங்களுடைய பொருள் அவர்கிட்ட சொன்னேன். பாருங்க, கபரில் இருந்து நாம் எழுப்பப்படும் பொழுது அவரோடு சேர்ந்து ஷாயிக் ஷஹீத் என்று இருவர் வருவார், நம்மோடு வருவாங்க. அந்த ஷாயிக் யார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு வானவர், அவர் பேர் ஷாயிக். அவர் என்ன செய்வாருன்னா, ஆடுபாடு ஓட்டிட்டு போறது மாதிரி நம்மளை ஓட்டிக்கிட்டு என்ன செய்வாரு, ஷாமில் வர இருக்கின்ற அந்த மகஷர் மைதானத்துக்கு ஓட்டிட்டு போவார். மேல பழத்திலிருந்து நடந்து எங்க போனோம், பலஸ்தீனத்தை தாண்டி அங்க போனோம், பலஸ்தீனத்துக்கு போனோம், சிரியாவுக்கு போனோம், அங்கதான் விசாரணைக்கெல்லாம் வரப்போகுது, அங்கதான் போவோம். இதை தாண்டி எங்க அப்படி மலைநாட்டுல இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி, பூமியினுடைய வடக்கு இருந்தாலும் சரி, தெற்கு இருந்தாலும் சரி, இப்ப இறந்தாலும் சரி, இன்னும் 1000 வருடம் இறந்தாலும் சரி, இல்ல 2000 லட்சம் வருடத்துக்கு முன்னால் இறந்திருந்தாலும் சரி, எல்லோரையும் அந்த ஆத்மாவை ஒரு சாய்க்கு வருவார், அவர் அழைத்து செல்பவர். அவர் அழைத்து சென்று ஹஷர் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த இடத்துல நம்ம நிறுத்தப்படுவோம். அதான் மகஷர். ஹஷருடைய தொடர்புடைய வார்த்தை மகஷர்.
ஹஷர்னா கூட்டப்படுதல், மஹஷர்னா கூட்டப்படும் இடம். எப்படி சல்லா முசல்லா இருக்கு அது மாதிரி அங்க ஓண்டு விட்டுருவாரு. விட்டவுடனே அந்த ஷஹீத் என்ற அந்த வானவர் அல்லாட்ட சொல்லுவார், இறைவா இவரை பற்றிய எல்லா குறிப்பு என்கிட்ட இருக்கு, ரெடியா இருக்கு, ஏடு தந்துருவா அவனுக்கு. அப்புறம் இது சொல்லும் போது அந்த ஆத்மா அப்படி திடுக்கிடும். இவங்களெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா, யாரோ நம்மளை கொண்டு ஓட்டி கொண்டு போறாங்க, யாரோ நம்மளுடைய ஏடை கொண்டு வராங்காரு, ஒண்ணுமே புரியலையே. அப்ப அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டாரு. நான் குரானை படிச்சாத்தானே தெரியும். இது நமக்கே தெரியல அப்படின்னா மாற்று மோசவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நல்ல வளைகடை இந்த இடத்துல நாம ஒரு 2 வேலை செய்யணும். என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை நாம கற்றுக்கொண்டு நமது சமுதாயத்திடம் கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் விசாரிக்கப்படுவோம். மாற்று மோசவர்களுக்கு இஸ்லாத்தை ஒருக்காதவன் சொல்லும். மரணத்திற்கு பின்னால இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு அந்த விஷயங்களை பூரா எடுத்து சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு க்ளோஸான ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்போம். நம்ம சொல்லி ஒருவரே யோசித்து விட்டால் போதும். அவருக்கு ஹிதாயத்து கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அல்லாஹ் தூதரை பார்த்து அல்லாஹ் தான் சொல்லிட்டான், நீங்க எச்சரிக்கை செய்யுங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. என்கிட்ட வர செய்தி கொண்டு போய் சேருங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அப்படியே திடுக்கிட்டு நிற்கும் அல்லாஹ் முன்னால அந்த மைதானத்துல. அப்போ அந்த நேரத்தில் நடக்கும், லகத் குன்த ஃபீ கப்லத்தின் மின் ஹாதா ஃபகஸஃப்னா அன்க அன்க கிதாஅக பஸரக்கல் யௌம் ஹதீத் யௌம ஹதீத். இதை அப்ப அந்த ஆள்கிட்ட அந்த மாணவர் இந்த மாதிரி ஒரு நாள்